வணக்கம். யூத் துரந்தர் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பார்க்குறக்காக தான் தேட்டருக்கு போனேன். தேட்டரில் சார் இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸு, யூத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை வேணால் பார்க்குறீங்களான்னாரு. என்னது யூத்தா? நானே ஈரண்டு வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்ல படம் பார்க்கலான்னு வந்தால் யூத் அந்த போஸ்டரை பார்த்தாலே ஒரு பையன் 3 பிள்ளைங்க கெட்டி சேர்ந்து பிடிக்கும். அடடா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது ஒரு ஸ்கூல் சம்மந்தமாக ப்ளே பாய் கேரக்டர் மாதிரி தெரியுது, இதை போய் பார்க்கவா அப்படின்னு நினச்சிக்கிறக்கும் போது சரி வந்துட்டோம் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனோங்க. யூத்து பிரமாதப்படுத்தியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கென். யார் இந்த கென்? அசுரன் படத்தில் தனுஷ் இப்போ சொல்லுவார், சிதம்பரம் காசு இருந்தால் பிடிக்கிடுவானுங்க, கார்டு இருந்தால் எழுதி வாங்கிக்கிடுவானுங்க, படிப்பு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அந்த சிதம்பரம் கேரக்டரை ரொம்ப பவ்யமாக நடிச்சிருப்பார். வாத்தி படத்தில் தனுஷுக்கு ஸ்டூடெண்ட்டாகவும் நடிச்சிருக்காரு. இந்த கென் பார்த்தாரு, என்னடா நம்ம தமிழ் சினிமா நம்மளை இப்படி அழுத்தமான கேரக்டராக கொடுத்து அழுத்தி வச்சுருவாங்களோ அப்படின்னு நினச்சி தனக்குள்ளே உள்ள ஹீரோ எப்போ வெளியே வருவான் அப்படின்னு அவரை ஃபீல் பண்ணி அவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்தையும் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடித்து 6 அடித்து வெற்றி பெற்றுட்டாருங்க கென் அப்படின்னு தான் சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா அடித்து பிடிச்சி துவைச்சி தொங்க விட்ட ஒரு கதை தான். ஒரு ஸ்கூலில் நடக்கிற கதை. அதாவது இவர் ஹீரோ ஒருத்தர் 3 பேரை லவ் பண்ணுறாரு ஒரே சமயத்தில். இல்லை, பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக் ஆகுது, செகண்ட் பிரேக் ஆகுது, 3ஆவதும் பிரேக் ஆகுது. இப்போ ஹீரோவோட நிலைமை என்ன, இதுதாங்க கதை. ஸ்கூல் சப்ஜெக்ட், அதாவது இந்த தமிழ் சினிமாவில் இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு கதை எடுத்தால் கொஞ்சம் மெனக்கட்டு உத்திகளை கையாண்டா படம் ஹிட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட் அது மாதிரி தான், சில உத்திகளை கையாண்டா வெற்றி அடைஞ்சிடும். இந்த படத்துலையும் பொதுவாக ஸ்கூல் சப்ஜெக்ட்னால் என்ன இருக்கும் படத்தில், ஸ்கூல்னால் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். இந்த படத்துலையும் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எல்லா படத்துலையும் அந்த 4 பேர் ஃப்ரெண்டில் ஹீரோ ஒருத்தர் இருப்பாரா, ஹீரோவுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் அவ்வளோ அழகாக இருப்பார், ஆனால் ஹீரோ விட ஃப்ரெண்டாக இருப்பார். இன்னொருத்தர் நல்லா படிக்கிற ஒருத்தர் இருப்பான், அவனும் அந்த கேங்கில் ஃப்ரெண்டாக இருப்பான். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி குண்டாக ஒரு கேரக்டர் இருக்கும், அவரும் ஃப்ரெண்டாக இருப்பார். இந்த அம்சம் இந்த படத்துல இருக்குது, 4 பேர் ஃப்ரெண்டுங்க. அதே மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்டில் ஸ்கூல் படத்தில் என்ன வரும், ஆண்டு விழா வரும், செலிப்ரிட்டி டேஸ் வரும், அப்புறம் ஒரு பிக்னிக் போவாங்க. அதுலேயே ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு எதிராக ஒரு டீம் இருக்கும், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, பிரின்ஸிபலு ரொம்ப கோபமாக பேச. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்க. அப்புறம் ஏன் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம சில சமயம் அந்த பழைய ரெக்கார்டு டேப் ரெக்கார்டில் பாட்டை திரும்ப போட்டு கேட்போம். ஏன் கேட்குறோம்னா நல்லா பிடிச்சிருக்கு, அதனால் திரும்ப கேட்போம். அதே மாதிரி இந்த படம் ஒரே இதுக்கு முன்னாடி வந்த கதை அம்சம் இருந்தாலும் கொஞ்சம் திரைக்கதையில் நம்மளை கலகலப்பாக கொண்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, ரொம்ப கலகலப்பாக அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அழுத்தமான சீன்களையும் வைப்பார். அழுத்தமான சீனாக கண் கலங்கிருங்க, அந்த மாதிரி சீனையும் வச்சுருக்காரு. கென் ஒரு சின்ன பையன், இவருக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு நிறையா காட்சி பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் பாராட்டப்பட வேண்டிய 2 கேரக்டர், கென்னோட அம்மா அப்பா வர்ற அந்த சுராஜ் அப்படிங்கிற கேரளா நடிகர், அப்புறம் நம்ம தேவதர்ஷினி, 2 பேரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதில் அந்த அப்பா கேரக்டர் சுராஜ் அப்படியே முகத்துலேயே அந்த ஃபீலிங்கை சொல்லுவாருங்க, செம்மையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பையனை ஒரு பொண்ணு பலார்னு அரைஞ்சிடும், அதை அப்பா பார்த்துருவார். ஆனால் ஏன் அரைஞ்சா அப்படிங்கிறத கேட்கவே மாட்டார். அந்த கடைசி கிளைமேக்ஸில் ஏன்பா நீ அதை கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைலாக் வைப்பார், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கேரக்டருமே மனசில் கொஞ்சம் கமர்ஷியலாக பதியக்கூடிய கேரக்டராக வச்சுருக்காரு. பிரின்சிபல் நளினி அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கேமராமேன் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக 3 ஹீரோயினை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயினை காட்டும்போது அப்படியே ரொம்ப பளபளப்பாக காட்டியிருப்பார். அடுத்து 2வது ஹீரோயின் கேரக்டர் உள்ளே வரும்போது அவங்கள ரொம்ப பளபளப்பாக காட்டியிருப்பார். அதே மாதிரி 3வது ஒரு கேரக்டர் ஹீரோயின் வரும்போது அவங்களையும் காட்டியிருப்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி காட்டும்போது இன்னொரு ஹீரோயினும் அந்த காட்சியில் வருவாங்க. அந்நேரம் அந்த இன்னொரு ஹீரோயின் அவளை எடுப்பாக தெரிய மாட்டாங்க. அந்த காட்சிக்கு யார் ஹீரோயின், அவங்கள அவங்களுடைய அழகை நல்லா வெளிக்கொண்டு வந்திருப்பார் கேமராமேனு. ரொம்ப ஜாலியான படங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு பையன் 3 பேரை லவ் பண்ணுறான். இந்த படத்தெல்லாம் பேரண்ட்ஸும் பசங்களும் சேர்ந்தே பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தா ஒரு நெருடலாக இருக்கும், தனித்தனியாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் இடைவெளிக்கு அப்புறமும் சரி, படம் நிறைவுலையும் ஒரு ஃபீலிங் ஆச்சு. என்ன அப்படின்னா, இது குடும்பத்தோட பேரண்ட்ஸும்
பசங்களும் சேர்ந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காரு கண்ணு. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மெசேஜை வந்து சும்மா ஒரு ஒரு பூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நல்லா ஒரு கலகலப்பாகவே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிக்காத ஒரு ஹீரோ இருக்கார், யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ். படத்தில் அப்படியே பேக்ரவுண்டு மியூசிக்கு பின்னி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாட்டுனால படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு பாட்டு மினிக்கி முட்டைக்கலக்கி அப்படின்னு ஒரு பாட்டு 80s 90s 2Ks இந்த ஜென்சி எல்லா தலைமுறைக்கும் முணுமுணுத்த பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்காகவே நிறையா வந்தாங்க. ஆனால் படம் ஃபுல்லாகவே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணதில் மகிழ்ச்சி. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லைனா டிஸ்லைக் போடுங்க. நன்றி.